بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணம் தொடர்பான சட்டதிட்டங்கள் என்ற வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். பொதுவாக கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை விட மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் மிக முக்கியமானவைகள் என்று நாங்கள் சொன்னோம். காரணம், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு ஆண்களை விட பெண்களை மேன்மைப்படுத்தி இருக்கின்றான் என்பதை அடிப்படையாக கொண்டும், அதே நேரத்தில் மனிதர்கள் சுஜூது செய்வது ஆகும் என்றிருந்தால் மனைவியை பார்த்து கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்தும் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய உரிமைகள் மகத்தானவைகள் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதற்கு பிறகு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் சிலவற்றை குறிப்பிட்டோம். அதில் முதலாவதாக கணவனுடைய இரகசியங்களை பாதுகாப்பது, அதனை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தாமல் இருப்பது ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று நாங்கள் சொன்னோம். அதற்கான ஆதாரத்தையும் குறிப்பிட்டோம். அதே போன்று இரண்டாவதாக சொன்னோம், கணவன் ஏவக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான அமைப்பிலே அமையாத நல்ல விடயங்களில் கணவனை கட்டுப்படுவது, கணவனுடைய பேச்சை மதித்து நடப்பது ஒரு மனைவியுடைய கடமை. அதுவும் கூட ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமையாக கடமையாக இருக்கிறது என்ற அம்சத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று மூன்றாவது ஒரு அம்சம் சொன்னோம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விரிப்புக்கு அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி அந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு மார்க்க ரீதியான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்காமல் இருப்பாள் என்றால் அந்த விடயம் குறித்து அந்த கணவன் கோபத்தோடு அன்றைய இரவை கழிப்பார் என்றால் காலை பொழுதை அடைகின்ற வரைக்கும் மலாய்க்காமார்கள் அந்த பெண்ணுக்கு சாபமிடுவார்கள், அந்த பெண்ணை சபிப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சுட்டிக்காட்டி அந்த கடமை சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அதே போன்று நான்காவது ஒரு விடயம் கூறினோம், ஒரு மனைவியை பொறுத்த மட்டிலே தன்னுடைய கணவனுடைய வீட்டை, அதே போன்று செல்வத்தை, பிள்ளைகளை பாதுகாப்பதும் பிள்ளைகளுக்கு தேவையான தர்பியாவை வழங்குவதும் கூட ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ளது என்பதையும் ஆதாரத்தோடு உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று ஐந்தாவது ஒரு விடயத்தை குறிப்பிட்டோம். அதுதான், ஒரு மனைவியை பொறுத்த மட்டிலே கணவனோடு நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும், நட்பண்புகளை பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்வாரோ அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சொன்னோம். அவ்வாறு ஒரு பெண்மணி உலகத்திலே தன்னுடைய கணவனை நோவிப்பாள் என்று சொன்னால், அநியாயம் செய்வாள் என்று சொன்னால், அப்படியான பெண்மணி தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த பெண்மணியை
அந்த கணவனை அடைய இருக்கின்ற ஹூருலீன்களை சேர்ந்த அந்த பெண்மணி ஏசுவதாக சபிப்பதாக வரக்கூடிய ஒரு செய்தியையும் சொல்லி அந்த விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் கணவன் மனைவி ஆகிய இருசாராரும் தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பேணிக் கொள்ள வேண்டிய சில உரிமைகளை சொல்வதை கொண்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய தொடர் வகுப்பிலே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பார்த்தோம், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் சில உரிமைகள் கடமைகள் இருக்கின்றன. அவைகளை இருசாராரும் தங்களுக்குள்ளே பேணிக் கொள்ள வேண்டும். அவைகளை இப்போது நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த உரிமைகள், ரெண்டு சாராடு உரிமைகளை பார்க்கிற நேரத்தில் சில விடயங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் பொதுவானவைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்துவது, அதே நேரத்தில் ஒருவருடைய உரிமையை ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை சரி மன விருப்பத்தோடு செய்வது, அதே நேரத்தில் ஒருவர் இன்னொருவரோட நல்ல பழக்க வழக்கங்களை பேணுவது, இது மாதிரியான அம்சங்கள் ஒவ்வொரு கணவன் மனைவியும் தங்களுக்குள்ளே பேண வேண்டியவைகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மாத்திரம்தான் இதை பேண வேண்டும் என்றும் கிடையாது, மனைவி மாத்திரம்தான் பேண வேண்டும் என்றும் கிடையாது. கட்டாயம் ரெண்டு சாராரும் தங்களுக்குள்ளே அதை பேண வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிகமான கணவன் மனைவி உரிமையுடைய விடயத்திலே அதிகமான எங்களுடைய மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், மனைவியுடைய உரிமை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பயான் நடத்தப்படுகிற நேரத்தில் மனைவிமார்கள் சந்தோஷப்படுவார்கள், கணவன்மாருக்கு எப்படியாவது அந்த பயானை கேட்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். ஏன்னா தன்னுடைய உரிமையை கணவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காண்டி. அதே நேரத்தில் கணவன்மாருடைய உரிமை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பயான் போற நேரத்தில் கணவன்மார் சந்தோஷப்படுவாங்க, எப்படியாவது மனைவிக்கு இதை கேட்க வைத்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளணும் என்று சந்தோஷப்படுவார்கள். அப்போ ஒரு சாரார் தனக்கு ஆதரவாக ஒரு உபதேசம் நடக்கிற நேரத்தில் அதை தன்னுடைய மனைவிக்கு அல்லது மனைவி என்றால் கணவனுக்கு இப்படி கேட்க வைக்கிறதுக்குரிய முயற்சிகள் தான் மேற்கொள்ளப்படுவதை ஒழிய தன் மீதுள்ள கடமை என்ன என்று சிந்திக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த சமூகத்தில் மிக குறைவாக இருக்குது. உண்மையிலேயே இங்க கணவன் மனைவி உரிமை என்பது கணவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உரிமையும் மனைவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் தான் இதுல சொல்லப்படுகிறது. அதனால சமூகத்திலே கணவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமை கடமை என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். மனைவிமார்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய உரிமை கடமை என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில கணவன் மனைவியுடைய உரிமைகளையும் மனைவி கணவனுடைய உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பேண வேண்டிய உரிமைகளையும் கூட அவர்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதுல பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புள்ள ஒன்றுதான் இந்த திருமண வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் நடந்த வகுப்புகளிலும் கூட நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக ஷைத்தானை பொறுத்த மட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை உண்டாக்குவதற்கு பல முயற்சிகளை அவன் எடுக்கிறான். எப்படியாவது கணவனுடைய உள்ளத்திலே மனைவியை பற்றிய தப்பு அபிப்பிராயத்தை, மனைவியுடைய உள்ளத்திலே கணவனை பற்றிய தப்பு அபிப்பிராயத்தை உண்டாக்கி சந்தேகங்களை உண்டாக்கி பிணக்குகளை உண்டாக்கி இப்படி பல்வேறுபட்ட முயற்சிகளை ஷைத்தான் கணவன் மனைவியை பிரிக்கின்ற விடயத்திலே மேற்கொள்கிறான் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையில நாங்க ஒரு மனைவியை எங்களுக்காக வேண்டி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த நேரத்தில் நாங்க நினைக்கிற மாதிரி நாங்க உலகத்திலே திருமணத்துக்கு முன்னர் ஒரு 25 வருடம் வாழ்ந்திருக்கலாம் அல்லது 26, 27 வருடம் வாழ்ந்திருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு பெண்ணை எங்களுக்கு மனைவியாக நாங்கள் எடுக்கிறோம். அந்த காலப்பகுதியில நாங்க இருந்த மாதிரி எங்கள்கிட்ட இருந்த குணாதிசயங்கள் அனைத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மனைவி ஒரே அடியாக மாறுவாள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அவளை பொறுத்த மட்டும் அவளும் ஒரு மனித பிறவி, அவளுக்கென்று சில சுபாவங்கள் இருக்கின்றன, அவ வளர்ந்த ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அப்ப இதெல்லாத்தையும் கருத்துல கொண்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவியை ஆக்கிக் கொள்வதா இருந்தால், ஒரு பெண்மணியை ஆக்கிக் கொள்வதா இருந்தால்
அதற்கு நிறைய சபுராக இருக்க வேண்டும், பொறுமையாக இருப்பது எங்களோட கடமையா இருக்குது. அடிக்கடி உபதேசங்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் இருக்கிறோம். நல்ல விடயங்களை போதிக்க வேண்டும், மார்க்க விடயங்களை சொல்லி காட்ட வேண்டும். இது தவறு, இது பிழ என்று நல்லதை சுட்டிக்காட்டி அவர்களை பாராட்ட வேண்டும், தீயதை சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கு முயற்சி வேண்டும். இப்படி பல்வேறுபட்ட சிரமங்களை எடுப்பது ஒரு கணவனுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்க எங்கட மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல சில நேரங்கள்ல மனைவியிடத்திலே ஒரு வெறுக்கத்தக்க ஒரு பண்பை நாங்கள் பார்க்கலாம். அந்த பண்பை பார்த்த உடனே இந்த மனைவி எங்களுக்கு சரிப்பட்டு விடாது, இவ நாங்கள் விட்டு விடுவோம் என்று நாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் அந்த வெறுக்கக்கூடிய பண்பை நாங்கள் அவங்களுக்கு உணர்த்தி அதுல பிழைகளை சுட்டிக்காட்டி அவங்கள நேர்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சில நேரம் நாங்க ஒரு பண்பை ஒரு மனைவியிடத்திலே வெறுக்கலாம், ஆனா அல்லாஹு தஆலா அதன் மூலமாக ஒரு ஹைரை உண்டாக்கலாம். இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நிசாவுடைய 19வது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் அவர்களை வெறுத்து விடுவீர்கள் என்று சொன்னால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் சில நேரம் அவர்களிடத்திலே ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், உங்களோட மனைவி இடத்திலே ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், அதுல விரும்ப மாட்டீர்கள். வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, ஆனா அல்லாஹு தஆலா அதுல அதிகமான ஒரு நலவை உண்டாக்கலாம் என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்ப மனைவி இடத்திலே ஒரு விடயத்தை ஒரு பண்பை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனா அல்லாஹு தஆலா அதுல அதிகமான நலவை உண்டாக்க முடியும், அல்லாஹு தஆலா அதிகமான நலவை உண்டாக்குவான் என்றத இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது என்பது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு உகந்த ஒரு பண்பு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சந்தேகப்படுவது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு கணவனிடத்திலேயோ மனைவியிடத்திலோ இருக்கக்கூடாத 2 முக்கியமான பண்புகள் இருக்குது. முதலாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, 2வது சந்தேகம் கொள்றது. அவசரப்படுவோம் என்று சொன்னால், சந்தேகப்படுவோம் என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை நீடித்து நிலைத்திருக்க மாட்டாது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருவர்ல இன்னொருவர் சந்தேகப்படுறதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஒரு அடிப்படையை நாங்கள் நல்ல முறையில பேணுவோம் என்றால் எங்களோட குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணம் தொடர்பான சட்டதிட்டங்கள்ல கடைசி தலைப்பு தான் வலிமா சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள். இந்த வலிமாவை பொறுத்த மட்டிலே இது ஒரு அரபு வார்த்தையாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. வலிமா என்பது திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மணமகன் மனிதர்களை மக்களை வரவழைத்து அந்த திருமண நிகழ்வை ஒட்டி விருந்து பிரசாரம் செய்வதற்குத்தான் பொதுவாக வலிமா என்று சொல்லப்படுகிறது. இந்த வலிமாவை பொறுத்த மட்டிலே இது ஒரு நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவருடைய சுன்னாவிலே இந்த வலிமா எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை சொல்லலாம். ஒருமுறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை வித்தியாசமான ஒரு தோற்றத்திலே தன்னுடைய ஆடையிலே குங்குமத்துடைய நிறம் கலந்த நிலையிலே காணுகிறார்கள். அப்போது என்ன விடயம் என்று கேட்ட நேரத்திலே தான் திருமணம் முடித்து விட்டதாக சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் மஹரை பற்றி விசாரணை செய்கிறார்கள். அவர் மஹராக கொடுத்ததை சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளையிடக்கூடிய விடயம் என்னென்றால், அவுலிம் வலோ பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்து விடு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இதிலிருந்து விளங்குது திருமணம் முடித்த ஒரு மணமகன் வலிமா கொடுப்பது நபி அவர்களால் ஏவப்பட்ட ஒரு அம்சம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். நபி அவர்களுடைய வாழ்நாளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவர்களின் திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணம் முடிக்கின்ற சந்தர்ப்பங்களில் வலிமாவும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடித்து வலிமா கொடுத்தார்கள். அவ்வாறு வலிமா கொடுக்கிற நேரத்தில் எதை உணவாக கொடுத்தார்கள் என்பது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது ரொட்டியையும் இறைச்சியையும் வலிமா கொடுத்து நபி அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப நபி அவர்கள் தங்களால் இயலுமான ஒரு உணவை மக்களுக்கு வலிமாவாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அதனை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சுன்னாவை நிலைநாட்டுவது கட்டாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில மனைவிமார்களுக்கு வலிமா கொடுக்கிற நேரத்தில், அவங்களை திருமணம் முடித்து வலிமா கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பார்லி அரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அரிசி மூலமாக உணவு தயாரித்து வலிமா கொடுத்திருப்பதாகவும் கூட புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் எங்களால் காண முடிகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே வலிமா கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து வலிமா கொடுக்குமாறு சொல்லியும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாக இந்த வலிமா இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு வலிமாவுக்கு வருமாறு எங்களை யாராவது அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் அளிப்பதுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் யாராவது ஒருவர் வலிமாவுக்கு வாருங்கள் என்று அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் அளிப்பது வாஜிப் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை ஒருவர் அழைக்கிறார், என்னுடைய வலிமாவுக்கு வாருங்கள் என்று அழைத்தால் அதற்கு பதில் அளிப்பது மார்க் அடிப்படையில் வாஜிப் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய ஹதீஸை சொல்லலாம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா துஇய அஹதுக்கும் இலல் வலீமதி ஃபல்யத்திஹா, உங்களில் யாராவது ஒருவர் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் அவர் அதற்கு பதில் அளிக்கட்டும், அந்த வலிமா விருந்திலே கலந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. இப்ப வலிமா விருந்துக்கு யாராவது ஒருத்தர் அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் அளிப்பது வாஜிப் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யுஜிபுத் தஅவா ஃபகத் அஸல்லாஹு வ ரசூலஹு, யாராவது ஒருவர் வலிமா போன்ற விருந்துக்கு அழைக்கப்படுகிற நேரத்தில் அதற்கு பதில் அளிக்கவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப விருந்துக்கு அழைக்கப்படுகிறது, அவ்வாறு அழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒருவர் பதில் அளிக்காமல் இருப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து விட்டார் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படியான வலிமா விருந்துகளுக்கு பதில் அளிப்பது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலிமா விருந்துக்கு அழைக்கப்படுகிற நேரத்தில் அதுக்கு பதில் அளிப்பது வாஜிப் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வலிமா விருந்துக்கு அழைக்கப்படுகிற நேரத்தில் சில நிபந்தனைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வலிமா விருந்தில் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த விடயங்கள் சரியாக இருக்கும் என்றால் தான் எங்களுக்கு அதிலே கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு கலந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் வலிமா விருந்துக்கு என்று சில நிபந்தனைகள் ஷுரூத்துகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் எங்களுக்கு கலந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல முதலாவது நிபந்தனை என்று சொன்னால் வலிமா விருந்துக்கு அழைக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமான ஒருவர் வலிமா விருந்துக்கு அழைப்பார் என்றால் அதற்கு பதில் அளிப்பது வாஜிப் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லும் போது ஒரு ரிவாயத்திலே 6 என்று சொல்லுகிறார்கள், ஒரு ரிவாயத்திலே 5 என்று சொல்லுகிறார்கள். அந்த 6 விடயம் அல்லது 5 விடயத்திலே ஒரு விடயம் தான் ஒரு முஸ்லிம் உன்னை விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு பதில் அளிப்பது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு பதில் அளிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று சொல்லி நபி அவர்கள் இனம் காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த நிபந்தனையை உலமாக்கல் வலிமா விருந்திலே சொல்கிறார்கள். வலிமா விருந்துக்கு அழைக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருந்தால்தான் கட்டாயம் நாங்கள் பதில் அளிக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத ஒருவர் விருந்தொண்டுக்கு அழைப்பார் என்று சொன்னால் அதற்கு பதில் அளிப்பது கட்டாயம் கிடையாது என்று சொல்லி ஒரு தீர்வை உலமாக்கல் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் வலிமா விருந்துக்கு அழைக்கக்கூடிய நபரை பொறுத்த மட்டிலே அவர்
மார்க்கத்தின் அடிப்படையில ஒரு சீரான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். பகிரங்கமாக பெரும்பாவங்களிலே ஈடுபடக்கூடிய ஒருவராகவோ அல்லது அநியாயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒருவராகவோ அல்லது மக்களுடைய சொத்து செல்வங்களை சூறையாடி அபகரித்து வாழக்கூடிய ஒருவராக இருந்தால் அப்படியான மனிதனுடைய வலிமாவிலே கலந்து கொள்வதை நாங்கள் தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது, பொருத்தமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் அநியாயக்காரர், இவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றம் செய்யக்கூடிய, பகிரங்கமாக அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடியவர். இப்படி மோசமான ஒருவர் வலிமாவுக்கு அழைக்கிற நேரத்தில் அதற்கு நாங்கள் பதிலளிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலிமா விருந்துக்கு அழைக்கக்கூடிய நபரை பொறுத்த மட்டிலே அவர் அழைக்கக்கூடிய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது நட்பு என்ற அடிப்படையில், அன்பு என்ற அடிப்படையில், நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில், இது மாதிரியான காரணங்களில் ஒரு மனிதர் எங்களை வலிமா விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்புக்கு எங்களுக்கு பதிலளிக்கலாம். அது இல்லாம வேற வேற உலக நோக்கங்களுக்காக வேண்டி, பயத்துக்காக வேண்டி அல்லது பேராசைக்காக வேண்டி அல்லது பதவி மோகங்களுக்காக இப்படி உலக நோக்கங்கள் ஏதாவது ஒன்றை சாதிப்பதற்காக வேண்டி உண்மையாக இவரை அழைக்கணும் என்ற நோக்கம் இல்லாம ஏதோ ஒன்றை சாதிக்கணும் என்ற நோக்கங்கள்ல மாதிரி அவங்க வலிமா விருந்துக்கு அழைப்பாங்க என்றால் அந்த இடத்துல நாங்கள் அதுக்கு பதில் அளிப்பது கட்டாயம் கிடையாது என்பதை நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு நிபந்தனை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், வலிமா விருந்தை பொறுத்த மட்டும் அது பாவங்கள் கலக்கப்படாத ஒரு வலிமா விருந்தாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு பதில் அளிக்கலாம். அப்படி இல்லாமல் வலிமா விருந்து நடக்கின்ற இடத்திலே சாராயம் பரிமாறப்படும் என்று சொன்னால், அல்லது மியூசிக்குகள் போடப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அல்லது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், இப்படி மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் ஒரு வலிமா விருந்துல நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த விருந்தில் எங்களுக்கு கலந்து கொள்ள முடியாது. இந்த விடயத்தை நாங்கள் கட்டாயம் அவதானிக்க வேண்டும். சில மனிதர்களை பொறுத்த மட்டும் இது விடயத்திலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். என்னென்றால் வலிமா விருந்துக்கு போறாங்க, அங்கே பாடல்கள் போடப்பட்டிருக்கும் அல்லது மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று நடந்துட்டு இருக்கும். அவங்க எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, நாங்க வந்து சாப்பாடு அடிப்பதுக்கு சாப்பாடு அடிச்சுட்டு போவோம், அவங்க செய்யற பாவம் அவங்களோட இருந்து கொள்ளட்டும்னு சொல்லி தீர்மானித்து அந்த இடத்திலே அந்த பாவங்களை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நிலைமைக்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. மார்க்கத்திலே பாவத்தை தடுப்பதற்கு 3 வழிகளைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கையால தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா நாவால் தடுக்க வேண்டும். அதற்கும் சக்தி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வதுதான் ஈமான் ஆக பலவீனமான நிலை. அதற்கு பிறகு ஒரு நிலை கிடையாது. அப்ப கடைசி கட்டம் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வதுதான் கட்டமாக இருக்கிறது ஒழிய அந்த இடத்திலிருந்து அமைதியா இருந்து மௌனமாக இருந்து நாங்க கலந்து கொள்ளாம இருக்கிறது என்ற அந்த வழிமுறை சுன்னால் எங்களுக்கு காட்டித்தரப்படாத ஒரு வழிமுறை. அப்ப அதனால எங்களுக்கு கையால தடுக்கலும்னு சொன்னா கலந்து கொள்ளலாம், தடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அல்லது நாவால தடுக்கலாம்னு சொன்னா கலந்து கொண்டு தடுக்கலாம். அப்படி கையாலையும் தடுக்க முடியாது, நாவாலையும் தடுக்க முடியாது. அப்ப கடைசி ஒரே ஒரு வேலை இருக்கிறது தான் நாங்க அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யாராவது ஒருவர் அதாவது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருந்தால் அவரை பொறுத்த மட்டிலே எந்த மேசையிலே சாராயம் வலம் வருமோ அந்த மேசையில் அவர் உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இந்த செய்தி அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய எருவா எனக்கூடிய நூலிலே சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப சாராயம் வலம் வரக்கூடிய, எல்லோரும் சுற்றி இருந்து உட்கார்ந்து குடிக்கக்கூடிய, சாராயம் குடிக்கக்கூடிய அப்படியான ஒரு விருந்துக்கு போனால் அதிலே அல்லாஹ்வையும் மறுமையினாலே ஈமான் கொண்டவர் உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் சாராயம் குடிக்கிறல்ல தானே, அவங்க குடிச்சிட்டு போகட்டும்னு சொல்லி எங்களுக்கு உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் விசுவாசம் கொண்ட ஒருவர் அப்படியான இடத்துல உட்கார வேண்டாம் என்று நபி அவர்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதனால இப்படி ஒரு விருந்து பிரசாரம் நடக்கிற நேரத்துல நாங்க அதனை புறக்கணிக்க வேண்டும், அதிலே கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும்.
அவ்வாறு கலந்து கொள்ளாமல் இருப்பது, புறக்கணிப்பதை பகிரங்கமாக நாங்கள் செய்கிற நேரத்தில் அது இதற்கு பிறகு வலிமா விருந்துகள் செய்தாக்களுக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். அதே நேரத்தில் மக்கள் அதை பார்த்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நாங்க விருந்து பிரசாரத்துக்கு போனாலும், அதுக்குன்னு மெனக்கட்டு ரெடியாகி போனாலும், இப்படி ஒன்று நடக்கிற நேரத்தில் நாங்க திரும்பி வாரது ஒரு தவாவாக அது அமையும். அது இல்லாம வேற மாதிரி நினைச்சிருவாங்க, தப்ப அபிப்பிராயம் கொண்டுருவாங்க, மனது நொந்து விடும் என்று சொல்லிக்கொண்டு அந்த பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு தவாவும் நடக்க போவதில்லை என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணம் தொடர்பான சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்ட பாடம் நிறைவடைகிறது. அதுல இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது என்னன்னு சொன்னால், பெண் வீட்டால் கொடுக்கப்படுகின்ற விருந்துகள், சாப்பாடுகள், இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்ற விடயத்தையும் இதோடு சேர்த்து சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். பொதுவாக வலிமா விருந்தை பொறுத்த மட்டிலே அது எங்களுக்கு சுன்னால காட்டித்தரப்பட்டது. நபி அவர்களும் வலிமா விருந்து கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து வலிமா விருந்து கொடுக்குமாறு சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த வலிமா விருந்து பிரசாரத்தை பொறுத்த மட்டும் அது சுன்னால எங்களுக்கு காட்டித்தரப்பட்ட ஒரு விருந்து பிரசாரம். பெண் வீட்டு சாப்பாட்டை பொறுத்த மட்டும் அது சுன்னால எங்களுக்கு சொல்லி தரவில்லை. அதாவது திருமணம் ஒன்று நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெண்ணுடைய வீட்டால் ஒரு சாப்பாடு போட வேண்டும், பெண்ணுடைய வழியாக இருக்க ஒருவருக்கு ஒரு விருந்து பிரசாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமே மார்க்கத்திலே ஏவப்பட்டது கிடையாது என்பதை முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படை இருக்கிற நேரத்தில் யாராவது ஒருவர் வந்து வலிமா விருந்து மாதிரி பெண் வீட்டு சாப்பாடும் போடத்தான் வேண்டும் என்று வற்புறுத்துவார்னு சொன்னால், அல்லது திருமணங்கள் நடக்கின்ற நேரத்தில் பெண் வீட்டு சாப்பாடும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்னு சொன்னால் அது மார்க்கத்திலே பிதஅத் என்ற நிலைமைக்கு போய்விடும். ஏன்னா மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை நேரம் குறிப்பிட்டு காலம் குறிப்பிட்டு அதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அதனுடைய மார்க்க சட்டம் பிதஅத். அப்ப அந்த அடிப்படையில யாருக்குமே பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தவும் மேலாது, அல்லது அதை செய்யணும்னு சொல்லி ஏவவும் முடியாது. அவ்வாறு ஏவுவதை கட்டாயப்படுத்துவது பிதஅத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் பெண் வீட்டு சாப்பாடோடு சம்பந்தப்பட்ட சட்டம். அது இல்லாம ஒரு தந்தை தன்னுடைய மகளின் திருமணத்தின் போது தான் விரும்பக்கூடியவர்களுக்கு உணவளிக்க நாடுவார்னு சொன்னால், அல்ல ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரிய திருமணத்தின் போது தான் விரும்பக்கூடியவருக்கு உணவளிக்க நாடுகிறார், மார்க்கம் என்ற அடிப்படையில் அவர் செய்யவும் இல்லை, சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் செய்யவும் இல்லை, அவர் விரும்பி ஒரு உணவை கொடுக்க நாடுகிறார் என்று சொன்னால் அதை மார்க்கத்தோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்க தேவையில்லை. அது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு சாப்பாடு அடிப்படையில் கொடுக்கிறாரா இல்லையான்னு நாங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பொதுவாக நாங்க விரும்பி சில நேரங்கள்ல சிலருக்கு சாப்பாடுகள் கொடுப்போம். அது பெருநாள்கள் வருகிற நேரத்துல நாங்க விரும்பி சிலரை அழைத்து சாப்பாடு கொடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு வீடை கட்டி நாங்க புது வீட்டுக்குள் நுழைகிற நேரத்துல நாங்க விரும்பி சிலரை அழைத்து உணவு கொடுப்போம். இப்படியான விருந்து பிரசாரங்களை கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லவும் இல்லை, கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி மார்க்கம் சொல்லவும் இல்லை. அப்ப அதுகளுக்கு விடயத்திலே மார்க்க தீர்ப்பு என்னன்னு சொன்னால், இப்படியான விருந்து பிரசாரம் ஒவ்வொருவரும் அவரவருடைய சந்தர்ப்பத்தில் அவரவருடைய விருப்பத்துக்கு தக்க விதத்தில் அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக அதை கொடுக்கிறார். அதை மார்க்கத்துடைய ஒரு அம்சமாக, மார்க்கத்திலே கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக அதனை யாரும் பார்க்க கூடாது. அப்ப அதே மாதிரி தான் இந்த மணமகள் பெண் வீட்டாருடைய சாப்பாட்டை பொறுத்த மட்டும் மார்க்கத்திலே அது சொல்லப்படாத சாப்பாடு, அவ்வாறு கொடுங்கன்னு சொல்லி மார்க்கத்திலே எங்கேயுமே சொல்லவும் இல்லை, அதை யாருக்கு வற்புறுத்தவும் முடியாது. அப்படி இல்லாம இருக்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தந்தையோ அல்லது சகோதரங்களோ சேர்ந்து தனக்கு விருப்பமானவர்களை ஒரு சிறந்த தினம் என்றதுக்காக வேண்டி அல்லது சிறந்த ஒரு நிகழ்வு தன் குடும்பத்தில் நடந்ததுக்காண்டி தன்னுடைய உறவினர்கள் அழைத்து ஒரு உணவை கொடுப்பார் என்றால் அதை நாங்கள் ஒரு மார்க்கத்தில் உள்ளொன்றை செய்யற மாதிரியான ஒரு இடத்துக்கு வைத்து அதுக்கு சட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாம பொதுவான சட்டம் இப்படியான ஒரு விருந்து பிரசாரம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சீதனம் சம்பந்தமாகவும் ஒரு குறிப்பொன்றை நான் சொல்ல வேண்டும். சீதனம் சம்பந்தமாக என்னுடைய வகுப்பில் இடையில சொல்லப்படவில்லை. இந்த சீதனத்தை பொறுத்த மட்டும் அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய விபரீதங்கள் என்னன்னு தெரியும். சீதனம் என்பது சமூகத்துக்கு மத்தியிலே காணப்படுறதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் இன்று வரைக்கும் என்ன செய்யறோம், எங்களோட நாட்டில் சில பிரதேசங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சீதனத்துடைய யதார்த்தமான நிலை என்னன்னு சொன்னால், திருமண விடயத்திலே போடப்படக்கூடிய ஒரு நிபந்தனையாக அது இருக்குது. பொதுவாக திருமணத்தை பொறுத்த மட்டும்
ஒருவர் ஒரு பெண்ணை 4 நோக்கங்களில் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னாங்க. அதுல ஒரு நோக்கம்தான் ஒரு பெண்ணிடத்திலே பணம் இருக்கிற நேரத்திலே பணத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனங்காட்டி இருக்கிறார்கள். அப்ப திருமணத்துடைய நிபந்தனைகளை பொறுத்தமட்டில் திருமணத்துடைய அடிப்படை நிபந்தனைகளை இல்லாமல் செய்கிற விதத்துல யாராவது நிபந்தனை போடுவார் என்றால், அதாவது திருமணம் நடத்த வேண்டும் ஈஜாப் இல்லாமல், அல்ல திருமணம் நடத்த வேண்டும் கபூல் இல்லாமல், அது திருமணத்துடைய அடிப்படை நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகள் ஒன்றை இல்லாமல் செய்து ஒருவர் திருமணம் முடிக்கிறதுக்குரிய தன்னை விருப்பத்தை சொல்லுவார் என்றால் அது மார்க்க அடிப்படையில் அந்த திருமணம் பாத்திலான திருமணம். அப்படி இல்லாமல் திருமணத்துடைய அனைத்து நிபந்தனைகளும் பேணப்பட்டிருக்குது. வெளியால எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனையை மனிதர்களாக தங்களுக்கு மத்தியிலே போட்டுக் கொள்வாங்க என்றால் அதுக்கு விருப்பம் என்று சொன்னால் உடன்படலாம், விருப்பம் இல்லாட்டி அந்த திருமணத்துக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில எனக்கு ஒரு தொகை பணம் தந்தால் தான் நான் திருமணம் முடிப்பேன், அல்லது ஒரு செல்வத்தை தந்தால் தான் நான் திருமணம் முடிப்பேன் என்ற ஒரு நிபந்தனையில ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு முன் வருவார் என்று சொன்னால் அந்த விடயத்துக்கு மணமகளுடைய வழியாக இருக்கக்கூடிய விருப்பமாக இருப்பார் சொன்னால் உடன்பட்டு திருமணம் செய்து கொடுக்கலாம், இல்லாட்டி திருமணம் செய்து கொடுக்காமல் இருக்கலாம். இதன் மார்க்க சட்டமாக இருக்கிறது. ஆனாலும் இப்படியான நிபந்தனை போடுவது இந்த சமூகத்திலே நிறைய விபரீதங்களை நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்குது. அதனால இப்படியான விபரீதங்களை தடுக்கும் முகமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான நிபந்தனைகளை போடக்கூடியவர்களை கண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய இப்படியான பங்கன்கள்ல கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நிபந்தனை பெரிய விபரீதத்தை சமூகத்தில் உண்டாக்கி இருக்கிறதால் என்றது நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக என்னுடைய இந்த திருமணம் தொடர்பான வகுப்புல சில சட்டத்திட்டங்களை தந்திருக்கின்றேன். இதோட இன்றைய வகுப்பு நிறைவுறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமல்லாஹ் அவருடைய ரஃபுல் மலாம் எனக்கூடிய நூலுடைய விளக்க உரையை ஆரம்பிக்க இருக்கிறேன். அதில் கலந்து கொண்டு நல்ல பிரயோசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.